வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 15/1/2026 கார்போனியா ப்ளஸ்னுடைய நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து நமக்கு 606வது குழுக்கள் போயிட்டுருக்கு. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 606ன்னு கொடுத்தாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் நம்பர் நமக்கு என்ன பண்ணாங்க பாருங்கள், 7, 8, 7. அப்போ டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. யாருக்காச்சும் டபுள்ஸ் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள். அதே மாதிரி நமக்கு 910ன்னு கொடுத்தாங்க. நம்ம எப்போயுமே 9 நம்பர்னு ஒரு நம்பர் வந்தால் 0, 1 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம். அதான் இன்றைக்கி மேட்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அருமையாக சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. அது என்னம்மா நம்பர்கள் வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். எனக்கு ஒரு சில நம்பர் தான் இதெல்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடச்சிருக்கு. அது என்னன்றதையும் பார்ப்போம். அடுத்து நமக்கு வந்து 606, அடுத்து 787, சரிங்க. அடுத்து 910. அப்போ 910. போன வாரம் வந்து 437, சரிங்களா. இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக நான் என்ன கொடுக்க போகிறேன், நான் ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறேன். நீங்கள் ரொம்ப அதிகமாக நீங்கள் நம்பர்லாம் எடுக்க தேவையில்லை. இதில் வந்து ஒரு 4 நம்பருக்குள்ளே நமக்கு மேட்ச் ஆகிடும், 3 நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 929, அடுத்து நமக்கு 267, அடுத்து நமக்கு 062, 602, 885, அடுத்து நமக்கு 437, சரியா. இது மாதிரி தான் வருது. இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நான் ரெண்டு நம்பர் ஒரு சில நம்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கோம். இப்படி அது மாதிரி ஏதாவது கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்டம் நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கன்னா, இதில் வந்து நம்ம வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள், அதில் வேதிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு வரோம். கோச்சார பலன்கள்னால் என்ன, ஒவ்வொரு ஜாதக ரீதியாக நம்ம என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அதே மாதிரி 108 பாத நட்சத்திரத்துக்கு என்னென்ன மாதிரியான விளைவுகள் சந்திக்கக்கூடியது. அதாவது முழுக்க ராசி பலன் சொல்கிறாங்க. ராசி பலனே கிடையாதுங்க. அந்த நட்சத்திரம் வந்து நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வந்து இந்த ராசிக்குள்ளே மாட்டிக்கிச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். வேறு ஒன்றும் இல்லை. ராசி இந்த ராசி இப்படி இருக்கும், அந்த ராசி அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு நட்சத்திரத்தினுடைய பாதத்தினுடைய தான் இருக்கீங்க. அப்போ வந்து ஒரு நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அந்த நட்சத்திரம் வந்து எந்த ராசிக்குள்ளே வருதோ அந்த ராசி தான் சொல்லுவாங்க. ஆனால் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா அது எந்த பாதம் எந்த டிகிரியில் வருதோ அதை பேஸாக வச்சு தான் நமக்கு கட்டாயமாக அதுலேருந்து ஒரு பலன்கள் இருக்கும். நீங்கள் என்ன ஒரு பரணியை பிறக்கிறீங்க அப்படின்னா, பரணியில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மேசத்தில் வரும். பரணியை லாஸ்ட்டு பாதத்தில் பிறந்தீங்கன்னா ரிஷபத்தில் வரும். இப்படி மாறி தான் வரும். இப்போ நீங்கள் ஒரே நட்சத்திரத்தில் வந்து வேறு ராசியில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து மகர ராசியில் வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில் இருந்தீங்கன்னா மகரத்தில் வந்து அவிட்ட 2 பாதம் வந்து மகரத்தில் வரும், 3, 4 வந்து நமக்கு கும்பத்தில் வந்துடும். அந்த மாதிரி வந்து ஒரே நட்சத்திரம் தான் இருக்கும். ஆனால் வந்து 2 இடத்துல இருக்கும், 2 ராசிக்குள்ளே இருக்கும். உடஞ்சி நிற்கும். பாதி நட்சத்திரம் வந்து ஒரு ராசிகளையும் பாதி நட்சத்திரம் இன்னொரு ராசிகளையும் நிற்கும், சரியா. அது மாதிரி தான் வந்து ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி தான், அது தகுந்த மாதிரி தான் அது வேலை செய்யும். நீங்கள் எந்த பாதத்தில் எக்ஸாக்டாக நமக்கு அந்த டிகிரி வைஸாக பார்க்கும்போது சந்திரன் எந்த டிகிரியில் உங்களுக்கு போகிறாரோ அதை பேஸாக வச்சு தான் அடுத்த அந்த கரெக்டாக அந்த டிகிரி வைஸாக தான் அடுத்து நேர் 8வது நட்சத்திரத்துக்கு தான் அந்த பலன்கள் வந்து மேட்ச் ஆகும். அது மாதிரி டிகிரி விட்டு டிகிரி மாறுறாரு அப்படிங்கும்போது நமக்கு அதுக்கான மாற்றங்கள் நடந்துடும். அப்படின்னா உங்களுக்கு ஒரு நட்சத்திரத்தின் அளவு 3 மினிட்ஸ் 16 கலை, அவ்வளோதான். அதுக்குள்ளேயே நமக்கு இந்த 3 மினிட்ஸ் 16 கலையில் பிறந்திருந்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம், சரியா. இப்போ அந்த நட்சத்திரம் தான் உங்களுக்கு பேசும். அப்போ அது மாதிரி தான் நம்ம தனித்தனியாக டிகிரி வைஸாக பிரித்து தான் நம்ம அதை உங்களுக்கு ஜாதக ரீதியாகவும் அந்த கோச்சார பலன்கள் நம்ம அப்படி தான் கொடுக்குறோம், சரியா. அது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அதே மாதிரி நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுதான்றது பாருங்கள். ஏன்னா பெண்டிங் நம்பரும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அன்றைக்கி நிறைய நம்பர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 15 டாக்கு மேலே நமக்கு நிறைய நம்பர்ஸ் பெண்டிங்கில் விழுந்துருச்சு. அதில் வந்து 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் A போர்டில் 11, B போர்டில் 0, C போர்டில் 28, 2 போர்டு பெண்டிங் ஆயிடுச்சா. அடுத்து வந்து 2ஆம் நம்பர் எடுத்துங்க. 2ஆம் நம்பர் A போர்டில் 16, B போர்டில் 2, C போர்டில் 13, இதுவும் 2 போர்டு பெண்டிங் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக 2ஆம் நம்பர் எப்போ வந்துச்சு நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா? ரீசெண்டாக 2ஆம் நம்பர் எங்கே வந்திருக்கு? A போர்டில் வந்திருக்கா? வரல. B போர்டில் வந்திருக்கா? B போர்டில் நிறைய வந்துருச்சு. C போர்டில் வந்திருக்கானா? வரல. அப்போ நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் 2ஆம் நம்பர் இருக்குங்கிற அந்த கேட்டகரிக்கு வந்தாச்சு. அப்போ 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் எதிர்பார்க்கணும். அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் A போர்டில் 8, B போர்டில் வந்து 5, C போர்டில் 21, ஒரு போர்டு இருந்தாலும் நம்ம அதிகமான பெண்டிங் நம்பர். அடுத்து 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் A போர்டில் 3, B போர்டில் 8, C போர்டில் 2, எதுவும் அந்தளவுக்கு இல்லை. அடுத்து 5ஆம் நம்பர் எடுத்து 5ஆம் நம்பர் A போர்டில் 9, 4யோட சத்தம், இதுவும் 2 போர்டு பெண்டிங். 19, இதே மாதிரி 5, இதில் 4யோட சத்தம் 2 போர்டு. அடுத்து வந்து 6ஆம் நம்பர் எடுத்து 6ஆம் நம்பர் A போர்டில் 14, B போர்டில் வந்து நமக்கு 2, C போர்டில் 9. நாளைக்கு 6ஆம் நம்பருக்கான சூட்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது, பார்ப்போம். ஏன்னா எல்லாமே 2 போர்டு பெண்டிங்காக போகுது.
7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து 5, பி போர்டில் 20, சி போர்டில் 7. அடுத்து 8ஆம் நம்பர் எடுத்து 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17, சி போர்டில் 47. இதுவும் 2 போர்டு பெண்டிங்காக இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு இது எப்படி அடிக்கிறாங்க, எப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்ப்போம். அதே மாதிரி 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில், பி போர்டில் வந்து நமக்கு 4, சி போர்டில் 6. ஏன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 நாளாக இருந்துச்சு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி 0 பொறுத்த வரைக்கும் 0 வந்து நமக்கு சி போர்டில் எடுத்தாச்சு, ஏ போர்டில் எடுத்தாச்சு. பி போர்டில் மட்டும் ஒரு 27 நாள் நிற்கிது. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். சரியா? அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 6ஆம் நம்பர் இருக்கும். 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஒய் எதுக்கு 6ஆம் நம்பர் மெயினாக கொடுக்குறோம், இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான். 9க்கு 6ன்னு வரும், 0க்கு 6ன்னு வரும், 1க்கு 6ன்னு வரும். அப்போ 3 போர்டுக்கு 6ஆம் நம்பர் பர்டிகுலராக அந்த டாவில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் 6ஆம் நம்பருக்கு பேசிக்காக கொண்டு வரேன். இருக்கான்னு பாருங்கள். அடுத்து 8ஆம் நம்பர் அதே விஷயம் தான், வேறு ஒன்றுமே இல்லைன்னா 9க்கு 8 நடலாம், 0க்கு 8 நடலாம், 1க்கு 8 நடலாம். 3 போர்டுக்குமே இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் 2 போர்டுமே சின்ன போர்டு தானே வந்துச்சு. அப்போ வந்து சின்ன நம்பர் தான் வந்துச்சு, 0, 1ங்கிறது சின்ன நம்பர் தானே. அப்போ அதுக்கான வாய்ப்புங்கும்போது நமக்கு அதிகமாக இருக்குது. ஏ போர்டில் இருக்கிற ஒரு நம்பரை மட்டும் நீங்கள் கணக்கு வைக்காதீங்க. அங்கே மட்டும்தான் பெரிய நம்பர் வந்திருக்கு. நீங்கள் அப்படி 910ங்கிறது கணக்கு வச்சிங்கன்னு நீங்கள் குழப்பிடுவீங்க. 910 கணக்கு வைக்காதீங்க, தனித்தனியாக பிரிச்சுங்க. ஏ போர்டில் 9, பி போர்டில் 1, சி போர்டில் 0. அப்போ பெரிய நம்பர் வந்து இதுக்கான வாய்ப்புன்னா 2 போர்டில் பெரிய நம்பர் இல்லை, ஒரு போர்டில் தான் பெரிய நம்பர் இருக்குது. அப்படிங்கிற கணக்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியவே புரியாது. நீங்கள் 930 பெரிய நம்பர் தானே, 910 பெரிய நம்பர் தானே, 910 பெரிய நம்பர் தானே நினைப்பீங்க. 910 பெரிய நம்பர் கிடையாது. சரிங்களா? 3 போர்டுலையுமே பெரிய நம்பர் வந்தால் தான் பெரிய நம்பர். புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன், 3 போர்டுலையுமே பெரிய நம்பர் வரணும். அப்போ வந்தால் மட்டும்தான் அது பெரிய நம்பர். இப்போ வந்து நீங்கள் தனித்தனியாக வரதுனால இதுக்கு என்ன பண்ணணும், ஏ போர்டில் 9 அது மட்டும்தான் பெரிய நம்பர். மற்றபடி சி போர்டில் இருக்கிறதும் சரி, பி போர்டில் இருக்கிறதும் சின்ன நம்பர் தான். அப்போ நம்ம அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதை நீங்கள் அப்படி தான் எடுத்து பார்க்கணும். சரியா? மொத்தம் நீங்கள் 910ங்கிறது பெருசு தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவே கூடாது. 910ங்கிறது கணக்கு ரீதியாக பெருசு தான். ஆனால் போர்டு வைஸாக பார்க்கும்போது இது 9ஆம் நம்பர், ஒரு போர்டு பெருசு, ஒரு போர்டு சிறுசு, ஒரு போர்டு சிறுசு. அப்படி தான் கணக்கு வரும். அப்படி தான் எடுக்கணும். அப்போ எடுத்தால் தான் உங்களுக்கு அது கணக்கு வரும். அதே மாதிரி 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 0க்கான வாய்ப்பு. அதே மாதிரி 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. சரிங்களா? இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. கணக்கில் வருதுன்றது இருக்குது. அதே மாதிரி பவர் போர்டு நம்பர் பொறுத்த வரைக்கும் 687, 586, அடுத்து 675, 785, 867, 578, 685, 576, அடுத்து 687, 875. இது மாதிரி தான் வருது. இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். பட் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 68, 87, 58, 86, அடுத்து 78, 58, 67, அடுத்து 67, அடுத்து 85, 57, 67, 78, 76, 56. சரியா? இது மாதிரி தான் வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது நம்பர் ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறோம். இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் 910. அப்போ நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பெரிய நம்பராக பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கலில் மாட்டிக்குவீங்க. ஒரே ஒரு போர்டு மட்டும் தான் பெருசாக இருக்குது. நீங்கள் இதே வந்து நீங்கள் எப்படி இருக்குன்னு வச்சுங்க தான் பெரிய நம்பர். இப்போது 9, 8, 7, 8னா இதுதான் பெரிய நம்பர். இது பெரிய நம்பர் கிடையாது. இது வந்து நீங்கள் இதில் வந்து பெரிய நம்பர்னால் இதுலேயும் பெரிய நம்பர் 7ஆம் நம்பர் இருக்குது, இதுலேயும் பெரிய நம்பர் 8ஆம் நம்பர் இருக்குது. இப்படி தான் பெரிய நம்பர் வரும். இப்படி தான் பெரிய நம்பர். இதுதான் பெரிய நம்பர். இது பெரிய நம்பர்னு எடுத்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாது, சரியாக வந்து கணக்கு வராது. ஏன்னா இது பெரிய நம்பர் கிடையாது. ஒரே ஒரு போர்டு மட்டும்தான் பெருசு, ஏ போர்டில் மட்டும்தான் பெருசாக இருக்குது. மற்றபடி 2 போர்டு சின்னது தானே. அப்போ நமக்கு இதுக்கு சின்ன நம்பர் தான் வரும். நீங்கள் பெருசு வருது, சின்னது தான் வரும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக பதிவு பண்ணிங்கன்னா வராது. அதனால் நீங்கள் டோட்டலாக வேறு மாதிரியான கணக்கு தான் எடுக்கணும். அதனால தான் நாம் என்ன சொல்கிறோன்னா, இது இப்படி வச்சு நீங்கள் எடுக்காதீங்க. இப்போ பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர், சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர், அவ்வளோதான். இந்த பேசிக் எடுத்திங்கன்னா இப்போ தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. பெரிய நம்பர்னால் இதுதான் பெரிய நம்பர். ஏ போர்டில் பெருசு இருக்குது, பி போர்டில் பெருசு இருக்குது, சி போர்டில் பெருசு இருக்குது. ஆனால் இது இப்போ ஏ போர்டு ஒரே ஒரு போர்டில் மட்டும்தான் பெருசு இருக்குது, மற்றெல்லாம் சின்னது தானே. அப்போ 910ங்கிறது பெரிய நம்பர் கிடையாது. இப்போ 910ங்கிறது சின்ன நம்பர். இந்த 3 போர்டுலேயுமே பெருசு வந்தால் மட்டும்தான் பெரிய நம்பராக கன்சிடர் பண்ணணும். அது வரைக்கும் பண்ணக்கூடாது. சரியா? அதனால் நீங்கள் இப்படி எடுத்துக்காதீங்க. அப்போ நமக்கு இதில் என்ன வரலாம்னா, ஃபஸ்ட்டு 6ஆம் நம்பர். ஏன்னா 9க்கு 6 மேட்ச் ஆகும், சின்ன நம்பர் தானே. அடுத்து 1க்கு 6, சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் தானே. நான் சொல்கிறது புரியுதுங்க உங்களுக்கு? இங்கே 9க்கு சின்ன நம்பர் வரணும். சரிங்க? பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருக்கு அதை விட பெரிய நம்பர், அவ்வளோதான். சிம்பிள் கேட்டகரி தான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதான் சொல்கிறேன். நான் இப்படி தான் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 8ஆம் நம்பர் இதை விட சின்ன நம்பர் 8, 1ஐ விட 8ஆம் நம்பர் பெருசு தானே. அப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த 3 போர்டுக்குமே இங்கே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். புரிகிற மாதிரி கொடுக்குறேன். அதுதான் சரியா? அடுத்து 5ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 7ஆம் நம்பர். இதுக்குள்ளேயே தான் மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் அது வருது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.